ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலி மரபு. தமிழில் மரபு சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா மரபு தொடர் இருக்குது. சரியா, பால் மரபு இருக்குது, வினை மரபு இருக்குது. ஓகேவா, வினை மரபு. அடுத்து பார்த்திங்கன்னா தொகை மரபுன்னு இருக்குது. ஓகேவா, என்னது தொகை மரபு. அடுத்து பார்த்திங்கன்னா திணை மரபு. சரியா, இந்த மாதிரியான மரபுலாம் இருக்குது. அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஓகேவா, எப்படி ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா வினை மரபு அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். சரியா, பார்க்காதவங்க அந்த வினை மரபை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அதில் நம்ம நிறைய டேட்டா சொல்லியிருப்போம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒலி மரபு. இப்போ பார்க்கக்கூடியது என்ன டாப்பிக்கு? ஒலி மரபு. அதாவது ஒலி மரபு அப்படின்னா உயிரினங்கள் எப்படிலாம் ஒலிக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறது தான் இந்த டாப்பிக்கே. அதில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் இருக்கும். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட்லாம் இதில் இருக்கும். அப்போ உயிரினங்களின் ஒலி மரபு சொற்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகேவா, அப்போ ஒலி மரபுனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருதலே ஒலி மரபு என கூறுகிறோம். சரியா, இப்படி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒலி மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ முன்னாடி எப்படி விலங்குகள்லாம் எப்படி ஒழிச்சிக்கிட்டு இருந்ததோ அதை முன்னோர்கள் இப்படி தான், இந்த விலங்கு இப்படி தான் ஒலிக்கும், இப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ காக்கா கத்துதுன்னு முன்னோர்கள் சொல்லலை. காக்கா கரையும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம தான் அங்கே பாரு காக்கா கத்துது சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறது தவறு, முற்றிலும் தவறு. அப்போ என்ன சொல்லணும்? காகம் கரையும்னு தான் சொல்லணும். அப்போ முன்னோர்கள் எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க? காகம் கரையும்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அப்போ அந்த வகையில் தான் இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், நாய் கத்தியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவ்வாறு கூறுவது தவறுன்னு இருக்காங்க. ஓகேவா, இப்படி சொல்லக்கூடாது. நாய் என்ன பண்ணும்? நாய் குறைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது தப்பு. சரியா, நாய் குறைத்தது அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுதான் மரபு. இவ்வாறு வரும் ஒலி மரபுகள் குறித்து இங்கு காண்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி என்னென்ன, அதாவது விலங்குகளுக்கு தனியாக ஒலிகள் இருக்குது, பறவைகள் எழுப்பும் ஒலிகள் தனியாக இருக்குது. ஓகேவா, நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணும். சரியா, விலங்குகளையும் பார்க்கணும், அப்போ பறவைகளையும் பார்க்கணும். நமக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு விலங்குகள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, கழுதை பார்த்திங்கன்னா கத்தும். ஒரு சிலர் கழுதை மாதிரி கணைக்காத அப்படிம்பாங்க. ஓகேவா, கழுதை மாதிரி கணைக்காத. அப்போ அது பார்த்திங்கன்னா தவறான வார்த்தை. சரியா, அப்போ கழுதை கத்தும், இதுதான் கரெக்டான வார்த்தை. ஓகேவா, அப்போ ஒட்டகம் என்ன பண்ணும்? கதரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒட்டகம் படிச்சிருக்கவே மாட்டோம். அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒட்டகம் என்ன பண்ணும்? கதரும். இதே மாதிரி பசு என்ன பண்ணும்? பசுவும் கதரும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஒட்டகமும் கதரும், பசுவும் கதரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் புதுசாக இருக்கும், நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, ஒட்டகம்னு வந்தால் கதரும் நம்மளுக்கு தெரியணும். குதிரை தான் என்ன பண்ணும்? கணைக்கும். சரியா, குதிரை தான் கணைக்கும். அடுத்து பாருங்கள், எருது என்ன பண்ணும்? எக்காலமிடும். எருது எருமை ரெண்டும் ஒன்று தான், எக்காலமிடும். சப்போஸ் இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எருதுன்னு கொடுத்துட்டு எக்காலமிடும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆப்ஷனில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா, அப்போ எந்த மாதிரி இருக்குன்னா, முக்காரமிடும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஓகேவா, எருது எருமை ரெண்டுமே என்னது? எக்காலமிடும் ஆப்ஷன்னா முக்காரமிடும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ அதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கணும். சரியா, என்னது? முக்காரமிடும். என்ன நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் புதுசாக இருக்கும், எங்கடா இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கு. ஓகேவா, அப்போ என்ன அது? எருது அப்படின்னா எக்காலமிடும்னு ஆப்ஷனில் இல்லைன்னா என்ன பண்ணும்? முக்காரமிடும் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ முக்காரமிடும் பழைய காலத்து புக்கிலலாம் இதை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். சரியா, அடுத்தது பாருங்கள், சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும்னு சொல்லலாம், கர்ஜிக்கும்னு சொல்லலாம். ஓகேவா, சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும்? கர்ஜிக்கும். சரியா, ரெண்டுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஓகேவா, சிங்கம் முழங்கும் இல்லை கர்ஜிக்கும், ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், தேவாங்கலாம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக இருக்குது. அப்போ தேவாங்க என்ன பண்ணுன்னா அழுவும். ஓகேவா,
தேவாங்க என்ன பண்ணும், அழுவும். ஓகேவா, அதான் தூங்குற தேவாங்க அப்படிம்பாங்க. எனி டைம் தூங்கிக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வைங்க. அப்போ என்ன பண்ணும், தேவாங்கு அழும். ஓகேவா, மரத்தில் பிடிச்சி தூங்கிட்டே இருக்கும் தெரியுமா தேவாங்கு. ஒவ்வொருத்தன் எவனா தூங்கிட்டு இருந்தால் கூட யாரா அவன் தேவாங்க மாதிரி தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தேவாங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே இருக்கக்கூடிய விலங்கு. தேவாங்க அழும், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது அதுக்கிட்ட. ஓகேவா, அப்போ அழும் அப்படின்றத ஞாபகம் வைக்கணும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஏன்னா அது எருது எக்காலமிடும்னு பார்த்தோம். எக்காலமிடும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா முக்காரமிடும் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தோம். அதே மாதிரி ஒட்டகம் கதரும்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது. அப்போ நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த தேவாங்கும் ஸ்கூல் புக்கில் கிடையாது, அழும்னு வரும். ஓகேவா, தேவாங்கு என்ன பண்ணும், தேவாங்கு அழும். அடுத்தது நரி ஊளையிடும். நரி மாதிரி ஊளையிடுறான் பாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா, இதெல்லாம் முக்கியமானது, இதெல்லாம் நீங்கள் போட்டுடலாம். நரி ஊளையிடும். அணில் என்ன பண்ணும், அணில் கீச்சிடும். ஸோ இதுவும் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா, இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அணில் கீச்சிடும், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அணில் கீச்சிடும். சிறுத்தை உருமும். பாருங்கள், சிறுத்தைலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம பாட்டில் என்ன படிப்போம், புலி உருமுது இடி இடிக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு பாட்டு வரும். ஓகேவா, அப்போ புலி தான் உருமுன்னு கிடையாது. ஓகேவா, சிறுத்தையும் வந்து என்ன பண்ணும், உருமும். இதே மாதிரி பன்றியும் உருமும். ஓகேவா, அப்போ இது மூணும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சிறுத்தை, ஓகேவா, பன்றி, அடுத்தது புலி. ஓகேவா, இது மூணுமே என்ன பண்ணும், உருமும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது மூணும் உருமும் அப்படின்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அணில் என்ன பண்ணும், அணில் கீச்சிடும். அப்போ அந்த கான்செப்டும் உங்களுக்கு வரணும். சரியா, அணில் கீச்சிடும். அடுத்து பாருங்கள், பாம்பு சீரும். ஓகேவா, பாம்பு பக்கத்தில் போனாலும் என்ன பண்ணும், சீரும். ஓகேவா, அதே மாதிரி தான் பூனையும் பக்கத்தில் போனால் என்ன பண்ணும், சீரும். அப்போ பாம்பும் சீருது, பூனையும் சீருது. ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாம்பும் சீரும், பூனையும் சீரும். அடுத்து பாருங்கள், பசு என்ன பண்ணும், கதரும். ஓகேவா, நம்ம ஒட்டகம் சொன்னோம், ஒட்டகம் வந்து என்ன பண்ணும், ஒட்டகமும் கதரும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பசு ஒட்டகம்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பசுனாலும் கதரும், ஒட்டகம்னாலும் கதரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆடு கத்தும், இதுதான் கரெக்டு. ஓகேவா, ஆடு கத்தும், இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். சரியா, ஆடு கத்தும். இப்போ தான் பார்த்தோம், பன்றினாலும் சரி, சிறுத்தைனாலும் சரி, ஓகேவா, அடுத்தது புலினாலும் சரி, இது மூணுமே என்ன பண்ணும், உருமும். ஓகேவா, இது மூணுமே உருமும். அப்போ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, பன்றியை பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கேளல் அப்படிம்பாங்க. ஓகேவா, கேளல்னா என்ன, அது பன்றியை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ பன்றி என்ன பண்ணும், அதோட ஒளிமரபு உருமும். புலி என்ன பண்ணும், அதோட ஒளிமரபும் உருமும். சிறுத்தை என்ன பண்ணும், சிறுத்தையோட ஒளிமரபும் உருமும். அப்போ இது மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குரங்கு. ஓகேவா, குரங்கு என்ன பண்ணும், குரங்கு அளப்பும். ஓகேவா, குரங்கு அளப்பும் அப்படின்றத உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துடணும். சரியா, குரங்கு என்ன பண்ணும், அளப்பும்னு ஞாபகம் வந்துடணும். அப்போ இதுவும் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா, குரங்கு அளப்பும். அடுத்தது பாருங்கள், புலி உருமும். இப்போ தான் சொன்னோம். ஓகேவா, அதனால தான் அதை நம்ம அது சொல்லும் போதே நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். அடுத்து தவளை கத்தும். இதுக்கு முன்னாடி இன்னொன்று கத்தும் என்ன பார்த்தோம், ஆடு. ஓகேவா, ஆடு கத்தும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரியே தான் தவளை என்ன பண்ணும், தவளையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் அப்படின்னு சொல்லணும். சரியா, தவளை வந்து என்ன பண்ணும், தவளையும் கத்தும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், பல்லி வந்து சொல்லும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பல்லினா சொல்லும்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கணும். என்னடா இது, இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. சரியா, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்போ என்னது, பல்லி வந்து என்னது, சொல்லும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், தவளை கத்தும் பார்த்தாச்சு. ஓகேவா, தவளையும் சரி, இன்னொன்று என்ன பார்த்தோம், கத்தும் அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள், ஆடு. ஓகேவா, தவளையும் சரி, ஆடும் சரி, இது ரெண்டுமே என்ன பண்ணும், கத்தும். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தவளை, ஆடு, இது ரெண்டுமே வந்து கத்தும். அடுத்தது குரங்கு அளப்பும் பார்த்துட்டோம், புலி உருமுதுன்றதை பார்த்துட்டோம். ஓகேவா, சிறுத்தையும் உருமும் அப்படின்றத பார்த்தாச்சு, பன்றியும் உருமும் பார்த்துட்டோம். அடுத்தது தவளை கத்தும் சொல்லியாச்சு. பல்லி வந்து சொல்லும். ஓகேவா, எலி கீச்சிடும். சரியா, எலி என்ன பண்ணும், எலி கீச்சிடும். ஸோ இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, எலி கீச்சிடும். ஸோ பாருங்கள், உருமும் அப்படின்றதுக்கு 4 வார்த்தை இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி அணில் பார்த்தோம், அணிலும் என்ன பண்ணும், கீச்சிடும். அப்போ எலி, அணில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், கீச்சிடும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேவா, எலி, அணில் ரெண்டுமே என்ன பண்ணும், கீச்சிடும் அப்படின்னு கம்பேர் பண்ணி படிக்கணும். அடுத்து பாருங்கள், எலி கீச்சிடும், கரடி உருமும். பாருங்கள், கரடிக்கும் உருமும் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன படித்தோம், புலி படித்தோம், சிறுத்தை படித்தோம். ஓகேவா, சிறுத்தை படித்தோம், பன்றி படித்தோம். இப்போ கரடியும் உள்ளே வருது. ஓகேவா, அப்போ கரடியும் வந்து பார்த்தீங்கன்னா உருமும் அப்படின்ட்டு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கரடி என்ன பண்ணு, உருமும். அப்போ 4 விலங்கு. ஓகேவா, கரடி, புலி, சிறுத்தை,
ஓகேவா, பன்றி. அப்போ இந்த 4மே வந்துச்சுன்னா என்ன ஆகும், உருமுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரியா, இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். எலியும் அணிலும் என்ன பண்ணும், கீச்சிடும்னு சொல்லணும். எலியும் சரி அணிலும் சரி ரெண்டுமே கீச்சிடும்னு சொல்லணும். கரடி, புலி, சிறுத்தை, பன்றி இது 4மே உருமும்னு சொல்லணும். ஓகேவா, கரடி, சிறுத்தை, புலி, பன்றி இது 4ம் உருமுன்னு சொல்லணும். எருது, எருது எக்காலமிடும். அப்படி ஆப்ஷனில் இல்லைன்னா என்ன வரும்னு சொன்னேன், முக்காரமிடும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எருது ஆப்ஷன் இல்லைன்னா என்ன சொல்லணும், முக்காரமிடும் அப்படின்றது வரணும். சரியா, ரொம்ப 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 முக்கியம். ஆப்ஷனில் எக்காலமிடும் இல்லைன்னா முக்காரமிடும் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். சரியா, அப்போ இதை நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது. சரியா, அடுத்தது பாருங்கள், ஓநாய், நரி ஊளையிடுன்னு சொன்னோம். ஓகேவா, நரி ஊளையிடுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஓநாயும். ஓகேவா, ஊளையிடும். ஓநாயும் என்னது, ஊளையிடும். உல்ஃபுன்னு சொல்லுவீங்களா இங்கிலீஷில். ஓநாய் என்ன பண்ணும், ஊளையிடும். நரியும் ஊளையிடும், ஓநாயும் ஊளையிடும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. நாய் குறைக்கும், இது நம்ம ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஓகேவா, எக்ஸாம்பிளில் இதான் கொடுத்துருந்தாங்க. நாய் கத்தியது அப்படின்னு சொல்கிறது தவறு. மரபு சீரீஸ்லாம் நம்ம எப்படி சொல்லணும், ஒளி மரபில். நாய் குறைக்கும்னு சொல்கிறதான் ஒளி மரபில் கரெக்டான வார்த்தை. அப்போ அது கரெக்ட். சரியா, அடுத்தது பாருங்கள், யானை, யானை பிளிரும். இதெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் புக் அந்த புக்லேயே பார்த்துருப்போம், முன்னாடி போட்ட வினைச்சொற்கள் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஓகேவா, அப்போ யானை பிளிரும் அப்படின்றது கரெக்ட். ஓகேவா, அடுத்து மான் பாருங்கள், கதரும். பாருங்கள், கதருமுக வந்து 3 பார்த்துட்டேன் இதோட. ஓகேவா, மானும் என்ன பண்ணும், கதரும் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகேவா, அப்போ ஒட்டகம். சரியா, ஒட்டகம்னாலும் என்ன பண்ணும், கதரும். சரியா, பசு வந்து என்ன பண்ணும், கதரும். அதே மாதிரி மான் என்ன பண்ணும், கதரும். அப்போ இது 3த்தையும் ஒரே செட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, மான்னாலும் சரி, ஒட்டகம் அப்படின்னாலும் சரி, பசு அப்படின்னாலும் சரி, இது 3மே என்ன பண்ணும், கதரும் அப்படின்னு நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி அணில், எலி. ஓகேவா, இது ரெண்டும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. அணில், எலி இது ரெண்டும் என்ன பண்ணும், கீச்சிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, கீச்சிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இன்னும் ஒரு 4 பார்த்தோம். என்னென்ன அது வந்து புலி. ஓகேவா, புலி, சிறுத்தை. ஓகேவா, அடுத்து வந்து கரடி, அடுத்தது பன்றி. இந்த 4 என்ன பண்ணும், உருமும் அப்படின்னு பார்த்தோம். சரியா, புலி, சிறுத்தை, கரடி, பன்றி இது எல்லாமே உருமும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 ஒரு செட்டு. தயவு செஞ்சு செட்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரியா, இப்போ அடுத்து பாருங்கள், இது முடிஞ்சு போச்சா. இதெல்லாம் வந்து விலங்குகளுக்கு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பறவைகளுக்கு. சரியா, இப்போ பறவைகள் எழுப்பும் ஒளி மரபுகள். இப்போ விலங்குகள் வந்து பார்த்தாச்சு. விலங்குகள் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவுட் சோர்ஸ் புக்லேயே இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பறவைகள் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மயில், கூகை, கோட்டான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா, புறா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தேனிலாம் இருக்காது. அப்போ பாருங்கள், தேனிலாம் வந்து முக்கியமானது. தேனி, இந்த கொசுலாம் பாருங்கள், யார் இதுலேயுமே மெட்டீரியலையுமே இருக்காது. இதெல்லாம் வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ கொசு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கேள்வி எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறது. சரியா, அப்போ பாருங்கள், பறவைகள் எழுப்பும் ஒளி மரபுகள் என்னென்ன, தேனி ரீங்காரமிடும். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, தேனி என்ன பண்ணும், ரீங்காரமிடும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, கூகைனா கோட்டான் என்ன பண்ணும், குளரும். ஓகேவா, கோட்டான் என்ன பண்ணும், குளரும். சரியா, அப்போ இதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, கோட்டான் என்ன பண்ணும், குளரும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மயில் வந்து என்ன பண்ணும், மயில் வந்து அகவும். சரியா, மயில் என்ன பண்ணும், அகவும். அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா, மயில் வந்து அகவும், இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது வண்டு என்ன பண்ணும், முரளும்னு சொல்லுவாங்க, இறையும்னு சொல்லுவாங்க, ரீங்காரமிடும்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ வண்டுக்கு மட்டும் பாருங்கள் எத்தனை இருக்குது. ஓகேவா, வண்டு ஸ்கூல் புக்கில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா முரளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்கூல் புக்கில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க, முரளும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா இன்னும் இருக்குது. ஸோ நம்ம அவுட் சோர்ஸில் தேடி பார்த்ததில் வண்டு இறையும்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். ஓகேவா, வண்டு இறையும் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். இன்னொரு புக்கில் என்ன கொடுத்துருக்கான், ரீங்காரமிடும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, வண்டுமே என்னது, ரீங்காரமிடும். அப்போ தேனீக்கள் பார்த்தோம், தேனி என்ன பண்ணும், ரீங்காரமிடும். ஸோ அப்போ இது 3யுமே பார்த்து வச்சுக்கோங்க வண்டுக்கு. சரியா, வண்டுக்கு இது 3யும் பார்த்து வச்சுக்கோங்க. வண்டு முரளும் பார்த்துக்கோங்க, இறையும். வண்டு இறையும் அப்படின்றது எக்ஸ்ட்ரா சோர்ஸ், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரீங்காரமிடும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, வண்டு ரீங்காரமிடும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தேனிக்கு ரீங்காரமிடும்னு பார்த்துருப்போம், அதையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. சரியா, அப்போ அடுத்து பாருங்கள், ஆந்தை என்ன பண்ணும், ஆந்தை அலரும். ஓகேவா, ஆந்தை அலரும். அடுத்தது கிளி பேசும் இல்லை கொஞ்சம். சரியா, கிளி பேசும் இல்லை கொஞ்சம். இல்லை இது ரெண்டுமே ஆப்ஷனில் இல்லைன்னா சொல்லும்னு ஒரு வார்த்தை இருக்கும்.
ஓகேவா, சொல்லும்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதை நம்ம போடணும். ஓகேவா, இந்த சொல்லும்ன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம், விலங்குகளில் பார்த்தோமா, பல்லின்னு ஒரு விலங்குக்கு பார்த்தோமா, பல்லின்ற விலங்கு என்னது சொல்லும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோமா. ஓகேவா, அந்த சொல்லும் தான் எங்கே வரும், இந்த கிளிக்கும் வரும். சரியா, அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேவா, அப்போ கிளினா என்னது, கொஞ்சம் இல்லை பேசும் இல்லைனா சொல்லும், இந்த மூணுத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, சொல்லும்ன்றது இங்கே கொடுக்கல, நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அப்போ பல்லின்றது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஓகேவா, பல்லின்றது விலங்குகளில் வரும், அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் அப்படின்றது அதோட ஒளிமரபு. ஓகேவா, சொல்லும் அப்படின்றது அதோட ஒளிமரபு. சரி, அடுத்து பாருங்கள், ஆந்தை அலரும் பார்த்தாச்சு, கிளி கொஞ்சம் பேசும் பார்த்தாச்சு. அடுத்தது குயில். குயில் கூவும், இது எல்லாரும் போட்டுருவாங்க. ஓகேவா, குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும், இதுவும் எல்லாரும் போட்டுருவாங்க. ஓகேவா, கோழி கொக்கரிக்கும். குருவி என்ன பண்ணும், குருவி கீச்சிடும். சரியா, குருவி என்ன பண்ணும், கீச்சிடும். அப்போ இதுவும் ரொம்ப 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 முக்கியம். சரியா, குருவி கீச்சிடும், இதுவும் ரொம்ப 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 முக்கியம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், நம்ம அந்த எலியை பார்த்துருப்போம். ஓகேவா, எலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீச்சிடும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இருங்க நானே சொல்கிறேன், அணில், இது ரெண்டுமே கீச்சிடும் அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ இதே மாதிரி என்ன வருது, குருவியும் வருது. ஓகேவா, எலி அணில் குருவி இது மூணுமே என்ன பண்ணும், கீச்சிடும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா, இது மூணுமே கீச்சிடும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா, அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, அப்போ பாருங்கள், குருவி, எலி, அணில். சரியா, இது மூணுமே என்ன பண்ணும், கீச்சிடும். ஓகேவா, இது மூணு என்ன பண்ணும், கீச்சிடும். அப்போ ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள், வாத்து. வாத்து கத்தும். ஓகேவா, வாத்து என்ன பண்ணும், கத்தும். ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, என்னது, தவளை. தவளை கத்தும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதே மாதிரி கான்செப்ட் தான், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வாத்து என்ன பண்ணும், கத்தும். தவளை என்ன பண்ணும், தவளையும் கத்தும். கழுதை என்ன பண்ணும், கழுதையும் கத்தும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, கழுதையும் கத்தும். அப்போ கழுதை, தவளை, வாத்து இது மூணுமே கத்தும்னு பார்த்தோம். சரியா, அடுத்து பாருங்கள், காகம். காகம் கரையும், இது நம்மளே போட்டலாம். ஓகேவா, காகம் கரையும். அப்போ புறா வந்து என்ன பண்ணும், புறா வந்து குணுகும். சரியா, குணுகும்னு சொல்லுவாங்க. குணுகும்ன்றது ஆப்ஷனில் இல்லைன்னா குறுகுறுக்கும், இதுதான் கரெக்டு. ஓகேவா, இந்த புறா வந்து குணுகும் அப்படின்றது ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், குறுகுறுக்கும் அப்படின்றது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் கரெக்டு. சரியா, அடுத்து பாருங்கள், சேவல். சேவல் கூவும். ஓகேவா, சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும்னு பார்த்தோம், சேவல் கூவும்ன்றது கரெக்டு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், கொசு. கொசுலாம் இருக்குது அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். நம்ம கொசு வந்து என்ன பண்ணும், ரீங்காரமிடும். நம்ம ஆல்ரெடி தேனி பார்த்துருப்போம். ஓகேவா, தேனி ரீங்காரமிடும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரியே தான் என்ன பார்த்துருப்போம்னா, வண்டு வந்து என்னது, முரளும் அப்படின்ட்டு ஒரு மீனிங் இருக்கும், இறையும் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரீங்காரமிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வண்டுக்கு மட்டும் இது மூணுமே வரும். சரியா, இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் முரலும் மட்டும்தான் கொடுத்துருப்பான். சரியா, அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொசு என்ன பண்ணும், ரீங்காரமிடும். சரியா, தேனியும் ரீங்காரமிடும். அடுத்து வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்ன பண்ணும், கிரீச்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, என்னது, கிரீச்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, கீச்சிடும் சொல்லக்கூடாது, கிரீச்சிடும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ வெட்டுக்கிளி கிரீச்சிடும் அப்படின்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், கொக்கு, நாரை ரெண்டுமே என்னது, குளரும். சரியா, கொக்குனாலும் சரி நாரைனாலும் சரி இது ரெண்டுமே என்ன பண்ணும், குளரும் அப்படின்றதான் கரெக்டு. ஓகேவா, கொக்குனாலும் சரி நாரைனாலும் சரி ரெண்டுமே குளரும் அப்படின்றதான் கரெக்டான மீனிங்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பறவைகளுக்கு. ஓகேவா, பறவைகளுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 17 கிட்ட இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.